வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோம் சினிமா தேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இது புது வகையான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரியல் சினிமா ப்ராசர், ப்ரொஃபஷனல் சினிமா ப்ராசரை இந்த ஹோம் சினிமா தேட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்குங்க. அது பார்த்திங்கன்னா 16 சேனல் அவுட்புட் உள்ள ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஃப்ரீ ப்ராசஸர் மட்டும்தான், ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அதாவது DDSX, Dolby Atmos, A to Z. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஆடியோ டெக்னாலஜி எல்லாமே அதில் இருக்குது. வீடியோவும் அதே மாதிரி தான், லேட்டஸ்ட்டாக 4K வரைக்கும் எல்லாமே A to Z வீடியோவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீ ப்ராசர், ஹை எண்டு ப்ராசர் பற்றி தான் இந்த ஹோம் சினிமா தேட்டரில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டுக்கு NVIDIA ஷீல்டு ப்ரோங்க, அது யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபயர் ஸ்டிக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறத விட இது கொஞ்சம் அட்வான்ஸாக 4K வீடியோ எடுத்து கொடுக்கும். டால்பி அட்மாஸுங்க, வீடியோவும் ரொம்ப குவாலிட்டியாக எடுத்து கொடுக்குது. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா எது போட்டிருக்குன்னா ஆப்டிமாங்கிற ஒரு பிராண்டில் 35+ங்கிற 4K கேமிங் A to Z சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடலை தான் சூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹோம் சினிமா. இது பிரம்மாண்டமாக வரணும் அப்படின்னு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதோட அருமையான பிரம்மாண்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் கடைசியாக அவர் எப்படிங்கிறது சொல்லுவார், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இன்னொன்று, ஃபோனு நம்பர் பார்த்தோன்னா ஃபோன் அடிக்காதீங்க. மெயினாக வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் வீடு ஹோம் சினிமா தேட்டர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டிங்கன்னா, இனிமேல் வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா, கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் கட்டி முடிச்சது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இருந்தால் விண்டோ இது இல்லாமல் ஒரு டோர் மட்டும் வச்சுக்கோங்க. ஏசி உங்களோட சைடு ஒரு டோர் நீங்கள் போட்டு கொடுத்துட்ட போதும். நாங்கள் A to Z, அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து அக்கோஸ்டிக்கிலிருந்து எல்லாமே, லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே A to Z நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல் டோட்டல் காம்போ ஃபுல்லாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ரியல் ஹோம் சினிமா தேட்டருங்க அதுதான். இன்னொன்று இதில் ஒரு ரொம்ப அம்சமான என்ன விஷயம்னா, முழுசாக கம்பெனி பிராண்டடை நம்பி நாங்கள் ரெடி பண்ண மாட்டோம். இதில் இருக்கிற எல்லா ஸ்பீக்கரும் ரொம்ப ஹை குவாலிட்டியாக ஹேண்ட்மேடில் ரெடி பண்ண ஸ்பீக்கர்ஸு, பவர் ஆம்பிளிஃபயர். இது நல்லா ஒரு தத்ரூபமான சவுண்டு வரணும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் ஹேண்ட்மேடாக ஸ்பீக்கர்ஸு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன தான் நீங்கள் பிராண்டடில் வாங்கினாலும் அதுக்கு மேலே தத்ரூபமான சவுண்டு, விலையும் கம்மியாகவும் சீக்கிரம் கம்ப்ளீட் வரக்கூடாது, அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்பீக்கரும் பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸை நாமளே ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரமிப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தத்ரூபமான இது உங்களுக்கு இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். சப்வூஃபர்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஹெவி சப்வூஃபர். இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு சப்வூஃபர், 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்ட் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா எப்படின்னா என்ன செட்டப்னா 7.2.4 அப்படிங்கிற ஆடியோ செட்டப் தான் இதில் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது LCR சென்டர் ஸ்பீக்கர்ஸு ஃப்ரண்டில் வந்துடும். எல்லாமே இன்வால்வ் டைப்புங்க. ஆன்வால் நம்ம பெரும்பாலும் செய்ய மாட்டோம். அதாவது ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் ஒரு பிராண்டட்லேயே நீங்கள் இன்வால்வ் வாங்கினாலும் ஸ்பீக்கர் தெரியும், இதுதான் ஸ்பீக்கர்ஸ்னு தெரியும். ஆனால் பட் நம்மளது அப்படி கிடையாது. ஒரு சேனலுக்கு 3 ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுப்போம். சரவுண்ட் அப்படின்னா 3 ஸ்பீக்கர் இருக்கும், இந்த பக்கம் 3 இருக்குது. ரியர் சரவுண்ட்னா 3 ஸ்பீக்கர், பேக் சரவுண்டு அது மாதிரி எக்ஸ்ட்ரா அப்படியே 1 by 1 ஒரு அப்படியே தத்ரூபமான பின் பாயிண்ட் சவுண்டு கூட உங்களுக்கு இன்வால்வ்குள்ளே போகும். உங்களை சுற்றி அப்படியே நீங்கள் எப்படின்னா, நீங்கள் இந்த இடத்த தான் நம்ம இருக்குவோம், இந்த மூவிஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஆடியோ. அதேமாதிரி சீலிங் ஸ்பீக்கர் அது முதல் கொண்டு நாம் ரெடி பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் தான் ஹை குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸு. நல்லா இன்டீரியரும் அதே மாதிரி அக்கோஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியானது. நம்ம நேம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபர்னிச்சர்ஸ் அப்படி தான், ரெக்லைனர் சேர் ரொம்ப ஹை குவாலிட்டியாக ரெடி பண்ணி தருவோம். இது மாதிரி ஹோம் சினிமா தேட்டர் வேணுன்னா வாட்ஸ்அப் மட்டும். திரும்ப சொல்கிறேன், ஃபோன் அடிச்சுட்டே இருக்காதிங்க. ஃபோன் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிக ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், வேலை செஞ்சிட்ருப்போம். நான் அதிக ஃபோன் எடுக்க மாட்டேன். இவங்க விலையும் சொல்கிறதில்ல, ஃபோன் எடுக்கலன்னு நினச்சிக்காதீங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும். ஒரு ஹோம் சினிமா தேட்டர்னால் நாம் ஏதோ ஒரு 10,000, 20,000, 50,000 ரூபாய்க்கு ரெடி பண்ணலான்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. சர்வசாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீனே கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்க்ரீன் மட்டுமே வருது. இது வந்து நார்மல் ஸ்க்ரீனுக்கு. இன்னும் காஸ்ட்லி ஸ்க்ரீனில் இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் நான் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கலாம், இந்த ரியலான ஹோம் சினிமா தேட்டர்ஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கிற நபர்களுக்கு மட்டுமே சிறந்த வீடியோ. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஹோம் சினிமா தேட்டர் கனவு கண்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அசம்பிளாக நம்மகிட்ட இருக்குது.
நீங்கள் அதுக்கு தகுந்த நம்பரும் அந்த வீடியோ போடுவேன், அதில் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலின்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ராப்பரான வாட்ஸ்அப்பாக இருந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட அளவு, உங்களோட வீட்டோட ஃபோட்டோ வீடியோ, அதாவது தேட்டர் ரூம்போட ஃபோட்டோ வீடியோ, அது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட நேமு, இதெல்லாம் தெளிவாக பின் பண்ணி எனக்கு ஒரு தெளிவாக அனுப்புனீங்கன்னா உங்கள் வீடியோ தெளிவாக அனுப்புனா மட்டுமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேவையில்லாத என்கொயரிலாம் சும்மா எங்கேயோ போயிட்டுருப்பீங்க, ஏதோ ஒன்று வீடியோவில் பார்த்துருவீங்க, பார்த்தோன்னா சரி ஓகே அடிக்கலாம் ஃபோனை, இதெல்லாம் எடுக்க மாட்டாங்கப்பா யூடியூப்பில் போட்டால் அப்படின்லாம் கிடையாது. 100% நீங்கள் வாட்ஸ்அப் தட்டி விட்டால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே வந்த விஷயத்தை பேசலாம். இதில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஹை வாட்டு, டியூயல் மேக்னெட், ஹெவி மேக்னெட் போட்டுங்க. அதுக்கு தகுந்த கிராஸ் ஓவர் ஸ்பீக்கர்ஸு எல்சிஆருக்கு மட்டும், அதாவது லெஃப்ட் அண்ட் சென்டர் அண்ட் ரைட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டியூயல் ஸ்பீக்கர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டிருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இன்வால்வில் 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸு, ஹெவி மேக்னெட்டு, எல்லாம் 10 இன்ச் காயில். எந்த ஜாரிங்கும் எந்த ஒரு குவாலிட்டி ஆடியோ மாறக்கூடாது. ரியல் சினிமா தேட்டரில் என்ன எஃபெக்ட் பார்த்தீங்களோ அந்த எஃபெக்ட் வரணும், இந்த இடத்துல தத்ரூபமாக கொடுக்கணும், அந்த டைலாக் டெலிவரியிலேருந்து அந்த சவுண்டு அவ்வளோ பீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ண மெத்தட் இது. அதேமாதிரி தான் சரவுண்ட் ஸ்பீக்கர் சேம் அதே கான்ஃபிகரேஷனில் தான் சரவுண்ட் ஸ்பீக்கரை ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவும் தத்ரூபமாக இருக்கும், எதுவுமே வெளியில் தெரியாது, எல்லாமே இன்வால்வ். இல்லை வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டிடலாம், எங்கேயுமே இருக்காது, சுற்றி வர ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியாது. இன்னும் அட்வான்ஸாக வேணும், பெரிய ஹாலில் நம்மக்கிட்ட கொடுத்தால், அதாவது இந்த ரூமோட சைஸ் நான் சொல்லியிருப்பாரு, ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 14x22 அது மாதிரி. அதனால் ஹைட் அதிகம், நாங்கள் சின்னதை பண்ணிட்டோம். ஹைட்டு அகலம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரியல் சினிமா தேட்டர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு சைஸ் வேணும்னா குறைஞ்சபட்சம் ரொம்ப சின்ன ரூமாக கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா வச்சுக்க, ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 16x16 நாள் இருக்கணும் அந்த சின்ன ரூமில். அதனால் 4 பேர் 5 பேர் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு மேலே அதிகமாக என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ரூமாக ரெடி பண்ணுங்கள். அதாவது ஹோம் சினிமா தேட்டர் டெடிகேட் ரூம்னு போடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த சைஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 16 அகலம், 16x22 மேலே லென்த்து, அது மாதிரி வச்சுட்டிங்கன்னா சூப்பர் சினிமா தேட்டரு உங்கள் வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். சீலிங் நீங்கள் எப்பயும் போல் நார்மல் ஹைட் இருந்தால் போதும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அந்த ஏசியும் மெயின் டோர் மட்டும்தான், மற்றது அனைத்தும் நாம் ஸ்டேஜிலிருந்து 1 by 1 போட்டு லைட்டிங்கிலிருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். நம்மளோட ஸ்டேஜிலிருந்து நம்ம செய்கிற அக்கோஸ்டிக்கிலிருந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எதுவுமே ரெடிமேட் இருக்காது. ஸ்பீக்கர்ஸ் கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்சி கேபிள், ஆக்சிஜன் ஃப்ரீ கோர் கேபிள், நல்லா ஹை குவாலிட்டியான கேபிள்ஸு, பவர் கேபிளும் அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தத்துரமாக இருக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு இன்டர்நெட் எடுத்து கொடுத்துருங்க, அது மோடம் உங்கள் சைடு இன்டர்நெட்டை எடுத்து கொடுத்துட்டா போதும். இபி ஒயரு, அது இபி நீங்கள் பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கும்போது நம்மளோட எலக்ட்ரிஷியன் ஜாயின் பண்ணிக்கும், எங்களுக்கு பவர் வேணுங்கிறது நாங்கள் எடுத்துக்குவோம். எங்களுக்கு இபி மட்டும் இருந்தால் போதும், யூபிஎஸ்ஸு நம்ம முக்கியம் கொடுக்குறதில்ல. உங்களுக்கு யூபிஎஸ் இல்லை ஜென்ரேட்டர் நீங்கள் எதோ ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த லைனும் எடுத்து கொடுத்துருங்க. அதை லைட் பர்பஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடியோ வீடியோவுக்கு எங்களுக்கு டைரக்ட் இபி மட்டும்தான், இபி இருந்தால் மட்டும்தான் மூவி பார்க்க முடியும். ஏன்னா இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் இது மாதிரிலாம் பவர் சப்ளை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இபியில் மட்டும்தான் நம்மளது ரன் ஆகும், இபி இல்லைன்னா ரன் ஆகாது. இதுவும் அப்போ நான் சொல்லிடுறேன். இன்னொன்று, இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பிருக்க. வணக்கம் பிரதர். வணக்கங்க. அதாவது நம்ம ஊர் எந்த ஊருன்னு சொல்லிடலாம், என்ன மாவட்டம்னு சொல்லிடுங்க தெளிவாக நம்ம மக்களுக்கு. நம்ம ஊர், நம்ம லொக்கேஷன் கரூர்னா, கரூரில் ரெட்டிப்பாளையம் புதூர்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்க பிரதர். அதாவது நம்மளோட ஆடியோ வீடியோ இன்டீரியர், அதாவது அக்கோஸ்டிக்கு, ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம மக்களுக்கு அப்படியே தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை அப்படியே உங்களுக்கு தோணுற மாதிரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதாங்கண்ணா, யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு பேசிட்டு சைட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்க. கண்டிப்பாக. அதாங்கண்ணா. அதுக்கப்புறம் சைட்டை விசிட் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பித்த ஒர்க்கு இப்போ கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட்புட் பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்குதுங்க. அப்புறம் உள்ள இன்வால்வ்டாக இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ 80 சவுண்ட் கேட்டோம், நல்லா இருந்துச்சு ரொம்ப. அதாவது அது இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் பற்றி ரொம்பவும் தத்ரூபமாக ஸ்பீக்கர்ஸ் இருந்ததும் தெரியல, ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ உங்களுக்கு கிடைச்சதுங்களா? கிடைச்சதுங்க. சவுண்ட் எஃபெக்ட், பேஸு நீங்கள் ஆல்ரெடி எங்கே போய் நம்மளது
சைட்டெல்லாம் விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? டெமோக்குன்னா பார்த்துட்டு வந்தீங்களா? ஷோரூம் இது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளது எதுவும் இருந்துச்சா, இல்லை இதுதான் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்களா சினிமா தேட்டர்ஸ்னால்? ஆமாங்கண்ணா, இதுதான் முதல்ல பார்க்குறோம். இதுக்கு எங்கேயுமே கொட்டேஷன் எதுவும் வாங்கவே இல்லை. ஃபஸ்ட் டேரெக்டாக நம்மக்கிட்டே வந்தோம், நம்மளே கிராண்டாக பண்ணி கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும். இது நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வாட்ஸ்அப் மட்டும்தான் தம்பி பண்ண அப்படிங்க. நான் உடனே ஃபர்தராக அவருக்கு என்ன சொல்லிச்சுன்னா நான் லைவாக வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் சினிமா தேட்டர் எப்படிக்கெல்லாம் அமைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஸ். அந்த டிஸ்கஸில் பார்த்திங்கன்னா அவர் இருக்குலேயே பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி கொடுக்கணும் மட்டும்தான் நம்மளுக்கு சொன்னாருங்க. இதில் ஒரு புது வகையான உங்களுக்கு மாற்றங்கள் ஏதோ ஒன்று தெரியுதுங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா தேட்டர், அதாவது ரியல் சினிமா தேட்டர், பெரிய தேட்டர்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் நம்ம ஹோம் சினிமா தேட்டர் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் மக்களுக்கு? அதான் இப்போ நார்மலாக சினிமா தேட்டர் போகிறோம்னா நமக்கு அந்த 80 ஃபீல் இருக்காது, பெரிய லார்ஜ் ஸ்பேஸாக இருக்கிறனால. ஹோம் தேட்டருங்கனாலே நமக்கு நல்லா கம்ப்ரஸாக இருக்கிறனால நமக்கு நல்லா ஃபீல் நல்லா இருக்குது, 80 சவுண்ட் மியூசிக் எல்லாமே. ஓகே, ஃபைன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தேட்டரில் போய் பார்த்தா கூட அதில் நிறைய நாய்ஸு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், ஆனால் இங்கே நம்மளுக்கு ரியல் அமைதியாக நம்ம வீட்டுக்குன்னு நம்ம ரியல் ஹோம் சினிமா தேட்டர்ஸ் பண்ணும்போது ரொம்பவும் மன அமைதியாகவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது லாஸ் ஆகாது. கண்டிப்பாக அப்படி கண்டிப்பாக நம்ம நினச்சதை பார்த்துக்கலாம் என்ன டைமில். இது இன்டர்நெட் டெலிவிஷனோட உங்களுக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லி எப்படி இருக்குது? அந்த NVIDIA ஷீல்டு ப்ரோ இது மாதிரி பார்க்க NVIDIA வந்து நல்லா இப்போ ஆண்ட்ராய்டு நல்லா சப்போர்ட் பண்ணுது. எல்லாமே இப்போ கேம்ஸு PS எல்லோரும் PS-லாம் வாங்கிட்டோம்னா எல்லோரும் யூஸ் பண்ணலாம், நல்லா டைம் பாஸ் ஆகும் இன்னும் என்டர்டைன்மெண்ட். கண்டிப்பாக. அதாவது இது வரைக்கும் இவரோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோ